வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இது கிடையாது, இந்த சேனல் வந்து ஃபிட் கண்ணம்மா. எதுக்கு இந்த சேனல் அப்படின்னா, ரொம்ப நாளாக என்னோட ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, என்னோட டயட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி இப்படி ஃபிட்டாகவே இருக்கீங்க இவ்வளோ தின்னு அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஃபிட்டாகவே கிடையாது, ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ளாபியாக தான் இருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு காரணமான ஒரு ஆள் வந்து என்னோட தங்கச்சி. ஸோ அவங்க வந்து பயங்கர ஹெல்த் ஃப்ரீக்கு, அப்புறம் பயங்கர ஜிம்முக்கெலாம் போய் பயங்கரமாக கிட்டத்தட்ட 95 kgலேருந்து 70 kg வந்திருக்கானா பாருங்களேன். அவங்க வந்து ஆல்ரெடி ஃபிட் கண்ணம்மா அப்படின்னு ஒரு இன்ஸ்டா ஹேண்டில் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த லாக்டவுனில் எப்போதுமே புதுசாக எதனா செய்வோம், ஆனால் அதை கண்டினியூஸாக பண்ணவே மாட்டோம். ஆனால் இதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்குது அந்த ஃபிட் கண்ணம்மா. ஸோ அந்த ஃபிட் கண்ணம்மா யார் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னோட டேஸ்டி விலாகில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என் தங்கச்சி தான் சாருமதி. உள்ள வாங்க. ஸோ சேனல் வந்து ஃபிட் கண்ணம்மாவோட சேனல் தான், என்னோட சேனல் கிடையாது. பட் நாங்கள் எப்படி எங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறோம் ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணி. அவள் பயங்கரமாக ஃபிட்டாக தான் இருக்கா. அவள் பயங்கரமாக வந்து ஃபிட்டாக இருக்கானா, அவ்வளோ வெயிட்லேருந்து இவ்வளோ வெயிட்டுக்கு வந்திருக்கிறது வந்து ஃபிட்டு தான். இப்போ நான் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் கொஞ்சம் வெயிட் ஏறாமல் அப்படியே இந்த தொலை தொப்பையோட, இந்த தொலை கையோட இதே அளவுலேயே இருந்துக்கலாம். அதை விட எக்ஸ்ட்ராவாக ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் சாரு தான். ஓகே, ஒரு சூப்பரான இன்ட்ரொடக்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் அதை நான் மெயின்டைன் பண்ணேன்னு. ஸோ நான் என்ன படிச்சிருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் பேசிக்காக ஐ ஹவ் டன் மை 2 certification which is நான் சர்டிஃபைட் போஸ்டர் அட்வான்ஸ்ட் பர்சனல் ட்ரெய்னர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டயட்டிஷியன் அண்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்டேஷன், இது ரெண்டுமே ஐ எம் சர்டிஃபைட். அண்ட் இது 2 certificationம் நான் முடிச்சிருக்கேன். அண்ட் இது இல்லாமல் போஸ்ட் பார்ட்டம் லைக் போஸ்ட் டெலிவரி, இட் மேபி நார்மல் டெலிவரியாக இருக்கலாம், சிசேரியனாக இருக்கலாம். ஸோ ஆஃப்டர் டெலிவரி எப்படி உங்களோட டம்மியை ரெடியூஸ் பண்ணுறது, எப்படி கோர் ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணுறது, இதுதான் என்னோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதையும் இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸும் நான் முடிச்சிருக்கேன். அண்ட் இது இல்லாமல் நான் வந்து பேசிக்காகவே சின்னதுலேருந்தே ஒரு ஜிம் ஃப்ரீக் ஃபிட்னஸ் பர்சன்னா சுத்தமாக கிடையாது. நல்லா சாப்பிடுவேன், ஜங்க் நிறைய சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவேன், ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிட மாட்டேன், இவ்வளோ மாதிரி ஹாட் வாட்டர் சுத்தமாக குடிக்க மாட்டேன். அப்படியே இவளுக்கு ஆப்போசிட்டு, இவளுக்கு அக்கா அப்படின்னு சொல்கிற அளவு என்னோட ஃபிசிக் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் தான் நான். ஏன் நான் அங்கேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஹெல்திக்கு மாறினேன் அப்படின்னா, எல்லாமே என்னோட ஆஃப்டர் மை டெலிவரி. ஸோ அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட்டு. டெலிவரி முடிஞ்சப்போ நான் வந்து 95 kg அட் த பீக் டச் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் டெலிவரி வந்து என்னோடய ஸ்டொமக் டம்மி வந்து குறையவே இல்லை. நான் வந்து ஒரு 2 years கிட்ட 5 months ப்ரெக்னென்ட் லேடி மாதிரியே தான் இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ஒர்க் அண்ட் என்னோடய ஃபிசிக்கல் அப்பேரன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ பார்க்குறவங்களாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேர் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கில்ட்டை அஃபெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் ரீசன். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்தனால நான் வந்து அதை மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து இப்போது நிறையா வெயிட் லிஃப்டிங் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து சிசேரியன் டெலிவரி தான். ஈவன் தோ ஆஃப்டர் தட் நான் இப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு 50 kgs வரைக்கும் நான் லிஃப்ட் பண்ணுவேன், விச் மீன்ஸ் வெயிட் ஜிம்மில் பண்ணுற வெயிட்டு. அண்ட் நான் கிராஸ் ஃபிட் பண்ணுவேன், நான் ஜூம்பா பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஃபிட் கண்ணம்மா என்ன இருக்கும், என்ன பார்க்கலாம் ஆடியன்ஸ் உள்ள இருந்தால். ஓகே, நிறையா வந்து பேசிக்காக நான் என்னோடய தாட்டில் இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் தான். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஹெல்த் ரிலேட்டடாக தமிழில் இருக்கிற சேனல்ஸ் நான் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டயட்டை பேஸ் பண்ணி எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ டயட் பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம். பட் அந்த டயட் வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த வெயிட் ரிடக்ஷன் வந்து நமக்கு லாங் டேர்ம் வரும். யாரோ ஒருத்தங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஜென்ரலாக யூடியூப்லேருந்து ஒரு டயட்டை எடுத்து பிக் பண்ணி ஃபாலோ பண்ணோன்னா எஸ் உங்களுக்கு வெயிட் குறையும். பட் அது சஸ்டெயினபிளாகவோ லாங் டேர்மாகவோ உங்களுக்கு ஹெல்த்தியாகவோ இருக்காது. இந்த சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பேசிக்காக நிறைய ஒர்க் அவுட்ஸ் தான், ஃப்ரீ ஒர்க் அவுட் பிளான் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் இருக்கும், என்டியூரன்ஸ் ட்ரைனிங் இருக்கும், ஃபேட் லாஸ் இருக்கும், ஏரோபிக்ஸ் இருக்கும், ஜூம்பா இருக்கும், அண்ட் வாட் எவர் என்னெல்லாம் இருக்கோ. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக போஸ்ட் பார்ட்டம் ஆஃப்டர் டெலிவரி மதர்ஸ்க்கு தேவையான ஒர்க் அவுட் இம்பார்ட்டண்ட்டாக நிறையா இருக்கும். இதுதான் பேசிக். அது இல்லாமல் இந்த வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, 1 வீக்குக்கு உங்களுக்கு 3 episodes வரும்.
ஸோ இந்த 3 எபிசோட்ஸில் நான் கொடுக்கக்கூடிய எல்லா ஒர்க் அவுட்ஸும் சேர்த்து நீங்கள் ஒரே நாள் பண்ணிங்கன்னா that will be your 1 day of workout. அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் அப்படியே 1 week உங்கள் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 weekனா நீங்கள் 7 days பண்ண வேணாம், 4 to 5 days இஸ் மோர் தென் எனஃப். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீக் நான் கொடுக்குற ஒர்க் அவுட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து மோர் தென் எனஃப் டு மெயின்டைன் யுவர் பேசிக் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் இன்கார்பரேட் பண்ணணும், என்ன டவுட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் வேணும் அப்படின்னு ஈஸியாக நான் பெட்லேருந்து எழுந்திரிச்சோடனே இப்படி பண்ணணும், என்னால் பெட்லேயே படுத்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா வந்து கிருத்திகா அப்படி தான் கேட்பாங்க, நான் பெட்டில் படுத்துக்கிட்டே என்ன பண்ணலாம், நான் இப்போ சோஃபாவில் படுத்துக்கிட்டே ஃபோனை நோண்டும் போதே என்ன பண்ணலாம், அந்த மாதிரிலாம் கேட்பாங்களா. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்போம், நம்ம எல்லாருமே இருப்போம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா, சிம்பிளாக இருந்தால் சில்லியாக இருந்தாலும் நோ இஷ்யூஸ், கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம், என்ன ஈஸியர் வே அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபிட் கனமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் ஃபிட் கனமாவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நிறையா ஒர்க் அவுட்ஸ், நான் பண்ண ப்ரீவியஸ் ஒர்க் அவுட்ஸ்லாம் கூட நீங்கள் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.